ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏன்னா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இது வந்து அப்படியே குழம்பு செஞ்சோம்னா ஜெல்லு மாதிரி வந்துட்டு நூல் நூலாக வரும். அதனால் நம்ம முன்னாடியே ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அது வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுட்டு கூட அடுத்த நாள் வெண்டைக்காய் செய்யலாம். கொஞ்சம் காய வச்சு கூட செய்யலாம். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால நம்ம வானலில் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுத்து எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இது நல்லா வெந்து வந்துடும். அந்த நூல் நூலாக வர்றது, ஜெல்லு மாதிரி வர்றதெல்லாம் வராது. இதிலே வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஜெல்லு மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துடுறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட நூல் மாதிரி வராது. அப்புறம் குழம்புக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு புளிக்குழம்புன்றதுனால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்தும் போது நல்லாயிருக்கும். அதிலே வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இல்லையே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கி வந்த உடனே தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்படியே தக்காளியோட நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் சேர்த்தி போட்டு வதக்கிடலாம். பூண்டும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான சால்ட்டு இதோடையே சேர்த்திக்கலாம். சால்ட்டு சேர்த்தும் போது தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். சால்ட்டு சேர்த்து இதை வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் அதோட மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக தான் காரத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா இதுலேயே வந்து சக்தி சாம்பார் தூள் நம்ம சேர்த்த போகிறோம். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஏன்னா காரத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதனால் சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வெண்டைக்காவை கொட்டி வதக்கிடலாம். அப்புறம் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது வதங்கி வந்த உடனே நம்ம புளியை கரைச்சி இதிலே ஊற்றிடலாம். நல்லா இது கொதித்து வந்த உடனே நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை வேணுனாலும் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்னஸாக வேணுனாலும் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓன்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனியில் ஆன்லைன் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஹவுஸ் ஒய்ஃபோ, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.